பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னையை வச்சா நன்னீர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. அதை வந்து பழந்தமிழர்களும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிள்ளை அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெற்றவங்களை விட்டுட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் தென்னை வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமே. அதாவது அதுல என்ன சொல்லியிருப்பாங்க சுருக்கமா அப்படின்னா, தேங்காய்களும் சரி, தென்னை மரமும் சரி, ஆஹ் ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது. இளநீருக்கு வந்து மருத்துவ குணம் இருக்கு, தேங்காய்க்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது தேங்காயும் சரி, இளநீரும் சரி, ஆஹ் நிறைய முக்கியமான மருத்துவங்கள்ல இன்னைக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதோடைய தேங்காய் பாலும் இளநீரும் உடல் சூட்டையும் அதே நேரம் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தையும் குறைக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆசிய தேங்காய் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏசியா கண்ட்ரிஸ் சார்பாக உருவாக்கியிருந்தாங்க. ஏன்னா அதிகமா வந்து தேங்காய் உற்பத்தி ஆகுறது அப்படிங்கிறது ஆஹ் ஆசிய நாடுகள்ல தான். அந்த விதத்துல வந்து இந்த ஆசியா நாடுகள் சார்ந்த அந்த கூட்டமைப்பு வந்து 1998 ஆஹ் வியட்நாம்ல ஒரு மாநாடை வந்து நடத்தாங்க. அந்த மாநாடின் அடிப்படையில அந்த தேங்காய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரம் தேங்காய் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து பராமரிக்கிறதுக்கும் வந்து ஒரு நாளை வந்து உருவாக்குனாங்க. அந்த அடிப்படையில தேங்காய்களுக்குன்னு ஒரு நாள் வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற யோசனையால 1998 செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம் அப்படிங்கிற விஷயமா அது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த உலக தேங்காய்கள் தினம் அப்படிங்கிறது இன்னைக்குதான்.